ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மீடியா எல்லாமே மக்கள் ஃபோக்கஸ் அவர் மேலே தான் இருக்குது. என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத. ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவரோட ஸ்பீச்சு? இல்லை, அவர் என்ன பேசினாலும் ஒரு குறைச்சலாக அரை மணி நேரம் பேச சொல்லுங்க. ஓகே, கம்மியாக பேசுகிறாரா? ரொம்ப 10 நிமிஷம் 11 நிமிஷம்ங்கிறதுலாம் ரொம்ப அநியாயம். அவ்வளோ கம்மியெல்லாம் பேச முடியாது. ஏன்னா கம்மியாக நிமிஷம் பேசினாலுமே பேசினதே திரும்ப திரும்ப பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்னேறி. ஆமாம், முதல்ல அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரை அவர் மாற்றணும். அது யாராக இருந்தாலும் இது அது மாற்றினால் ஒழிய விஜய் வந்து இதை நம்ம வந்து ரொம்ப உரிமையாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ இடங்களில் உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். அந்த உரிமை நமக்கு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றிடுங்க. சுவாரஸ்யமாக அதை எழுதுங்க. விஷயங்களை பேசுவதையும் சுவாரஸ்யமாக பேசணும். நம்ம ஒப்பிக்கக்கூடாது. அங்கே வந்து இப்போது செங்கோட்டையின் தரப்புலேருந்து வந்து அவ்வளோ சிசிடிவி போட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரசிகர்களுமே வந்து ஒரு ஒழுங்கை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சைட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இல்லைங்க. ஒழுங்கெல்லாம் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அதை பார்த்தா ஏடு கொண்டல வாடான்னு கத்துறாங்கல்ல. நினைக்கிறவன் யாரு மேலே அவன் தொழிலெல்லாம் ஏறி போகணும்லாம் நினைக்கிறான். அது வந்து உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி நெறிப்படுத்தி அழகுபடுத்தி எப்படி மெதுவாக கொண்டு போக போகிறீங்கிறது தான் சவால். இப்படி ஒரு கூட்டம் யாருக்குமே வரலையே. அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இன்றைக்கி இவருக்கு தானே வந்திருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா ஈரோடில் வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மீட்டிங் போட போகிறாரு. புதுச்சேரியில் சமீபத்தில் மீட்டிங் போட்டார். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மீடியா எல்லாமே மக்கள் ஃபோக்கஸ் அவர் மேலே தான் இருக்குது. என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத. ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருடைய ஸ்பீச்சு? இல்லை, அவர் என்ன பேசினாலும் ஒரு குறைச்சலாக அரை மணி நேரம் பேச சொல்லுங்கள். ஓகே, கம்மியாக பேசுகிறாரா? ரொம்ப 10 நிமிஷம் 11 நிமிஷம்ங்கிறதுலாம் ரொம்ப அநியாயங்க. அவ்வளோ கம்மியெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இந்த சடங்குக்கு வந்து 10 நாளாக வேலை நடக்கும். எவ்வளோ பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் பேசுகிறது குறைந்தபட்சம் அரை மணி நேரம் பேசினா தான் அவ்வளோ பேருடைய உழைப்புக்கும் கொடுக்குற மரியாதை இல்லையா? இன்னொன்று வந்து எப்படி இருந்தாலும் அவர் எழுதி வச்சு தான் படிக்க போகிறார். இன்னொரு 20 நிமிஷம் சேர்த்து படிச்சிருங்களேன். என்ன போ, அதாவது அவரை ரசிக்க வர்ற கூட்டம், இந்த ஜென்சி கிட்ஸ் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்கு வரல. அதை தாண்டி இன்னொரு கூட்டம் இங்கே இருக்குது. அதுவும் தான் உங்களுக்கு ஓட்டு போட போகுது. அப்போ அவங்க விஜய் என்ன பேச போகிறாரு, இன்னொரு அரை மணி நேரம் பேசிட மாட்டாரான்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களையே ஏமாத்துறீங்க. ஓகே, அப்போ பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இங்கே இருக்குது. அரை மணி நேரம் இல்லை, அரை நாள் கூட பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அரை மணி நேரம் பேசுகிறதுல என்ன? ஒரு அரசியல் தலைவர் அரை மணி நேரம் கூட பேசலைன்னா எப்படி? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசினாருன்னா சரியாக இருக்கும். அதை பண்ணிட்டாருன்னா போதும். கம்மியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கம்மியாக நிமிஷம் பேசினாலுமே பேசினதே திரும்ப திரும்ப பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆமாம், முதல்ல அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரை அவர் மாற்றணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது மாற்றினால் ஒழிய விஜய் வந்து இதை நம்ம வந்து ரொம்ப உரிமையாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ இடங்களில் உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். அந்த உரிமை நமக்கு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றிடுங்க. சுவாரஸ்யமாக அதை எழுதுங்க. விஷயங்களை பேசுவதையும் சுவாரஸ்யமாக பேசணும். நம்ம ஒப்பிக்கக்கூடாது. அங்கே வந்து அதை சுவாரஸ்யமாக சொல்லணும். நிறைய மக்களுக்கான விஷயங்கள் இங்கே இருக்குது. திரும்ப திரும்ப பேசுகிறத விட்டுட்டு மக்களுக்கான விஷயங்களை எடுத்து பேசணும். அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ காவல்துறையிலேருந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நடக்க போகுது. ஆனால் வேறு எந்த கட்சிகள் மீட்டிங் போட்டாலுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 15-20 நிபந்தனைகள் தான் இருக்கும். தாவேக்காவுக்கு மட்டும் எதனால் 84 நிபந்தனைகள் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. மீண்டும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஸோ அதனால் அவங்க எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் போடட்டும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணி பாடுற, நம்ம என்னமோ நினச்சோம் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு அதே காவல்துறையால் பாராட்ட வாங்குங்க. இப்போ பாண்டிச்சேரியில் எப்படி ஏறின்னு காவல்துறையை பாராட்டினீங்க, அது மாதிரி அதே பாராட்டுகளை காவல்துறைக்கு தெரிவிக்கிற வண்ணத்தில் இவங்களும் செயல்படணும். எல்லாமும் சேர்ந்து செய்கிறது தானே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அவங்க ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் மைனஸும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆரை பார்க்க இப்படி தொங்கிட்டு இருந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். மரக்கலையிலையும் பில்டிங்லேயும் எதுலேயும் தொங்கிட்டு இருந்தவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா? அவனுக்கு பிடிச்சி போச்சு வர்றான். இது ப்ளஸ் தானே. இது எப்படி உடனே தற்கொலை கூட்டம் அது இதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இவ்வளவு பெரிய செல்வாக்கு ஒரு காந்தம் மாதிரி மக்களை இழுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் தலைவனாக ஒரு ஆள் வர்றாருல்ல.
அப்போ நீங்கள் அதை பார்த்து வைத்தெறிகிறது தான் வேறு மாதிரி சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால் வரட்டும், மக்கள் கூட்டமாக வருவாங்க, அவங்கள ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தி அழகாக வெளியில் அனுப்பிட்டா போதும். எவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா செங்கோட்டையன் தரப்புல வந்து இன்றைக்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா 10,000 கட்சியினர் 25,000 பொதுமக்கள்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அதை விட கூட்டம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக அதிகமாக வரும். என்னென்னா இப்போ செங்கோட்டையன் அவர் தனிப்பட்ட செல்வாக்கை காமிக்கணும்னு நினைப்பார். கண்டிப்பாக இல்லையா? அந்த பெல்ட்டில் வந்து செங்கோட்டையன் இத்தனை வருஷமாக இருக்காருன்னா, இன்றைக்கி ஒரு மாற்று கட்சிக்கு போயிருக்காரு, செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காகவே ஒரு கூட்டத்தையே அவர் திரட்டுவார். அது இல்லாமல் விஜய்க்குன்னு சேர்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரசிகர்கள் அப்படி பண்ணுறதுல தவறில்ல, காந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இப்போது செங்கோட்டையன் தரப்புலேருந்து வந்து அவ்வளோ சிசிடிவி போட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரசிகர்களுமே வந்து ஒரு ஒழுங்கை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சைட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இல்லைங்க, ஒழுங்கெல்லாம் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தா ஏடு கொண்டல வாடான்னு கத்துறாங்கல்ல, அப்போ அங்கே அந்த அது தானே இங்கே செய்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் அவரை பார்த்தோன்னே அவன் தன்னிலை மறக்கிறான். கூட நிற்கிறவன் யாருன்னு மேலே அவன் தொழிலெல்லாம் ஏறி போகணும்லாம் நினைக்கிறான். அது வந்து உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி நெறிப்படுத்தி அழகுபடுத்தி அப்படி மெதுவாக கொண்டு போக போகிறீங்கிறது தான் சவால். இப்படி ஒரு கூட்டம் யாருக்குமே வரலையே. அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இன்றைக்கி இவருக்கு தானே வந்திருக்கு இல்லையா? கலைஞருடைய நான் சொல்கிறது, நான் இளமை காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் ஒரு கலைஞரை பார்த்துருப்பேன்ல, அப்போ எப்படி இருந்திருக்கும் கூட்டம். நாங்கள்லாம் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிளை மிதிச்சுட்டு போயிருக்கோம். ஒரு எங்கேயோ புறையாரில் நடக்கும், எங்கள் ஊருக்கும் அதுக்கும் 40 கிலோமீட்டர் சைக்கிளில் போவோம். அப்போது அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே நடந்தாலும் ஒரு வெறி பிடிச்சி போகிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அன்றைக்கி அவர் வச்சுருந்தார். அவங்கள ஓரளவுக்கு படிக்கிறானோ படிக்கலையோ அவனை வந்து அவனுக்குள்ள ஒரு அறிவை அவர் புகட்டினார். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கி வருது. எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் வராத கூட்டம் கூட விஜய்க்கு வருது. இந்த கூட்டத்தை அவர் எப்படி முறைப்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதற்கான பயிற்சியை இவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் வீரியமாக வந்து அதிமுக எதிர்க்கல. அவர் முழுக்க முழுக்க வந்து ஆளுங்கட்சியான திமுக தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் அதே வேளையில் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி அவர் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கார். கண்டிப்பாக வந்து எடப்பாடி அவர்கள் தான் விமர்சனம் பண்ண போகிறாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ண போகிறாரு, எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் விமர்சனம் பண்ண போகிறாரா? எப்படி எடுத்துக்க போகிறீங்க? இல்லை, அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பெருசாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஊரில் நடக்குது இல்லையா? ஸோ அவர் தானே அவர் ஊரில் நடக்குது. வர்றவங்க விஜய் பேச்சை கேட்க தான் அங்கே வராங்க. அப்போது எல்லாரையும் மணிக்கணக்கில் பேச விட்டுட்டு விஜய் அங்கே உட்கார மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இப்போ நாஞ்சில் சம்பத் வந்தாருன்னா அவர் எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். செங்கோட்டையன் வந்திருக்காருன்னா அவர் ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டு ஒரு 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் விஜய் வந்திருக்கிற கூட்டத்தில் விஜய் தான் பேச போகிறார். இவங்க சும்மா அப்படியே கருவேப்பிலை மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் வந்து தாவேக்களை சேர்ந்த உடனே அதுக்கு மறுநாளோ வந்து எடப்பாடி அவர்கள் ஈரோட்டில் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டினாரு. ஸோ அதை விட அதிகமாக கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கும் இல்லையா செங்கோட்டையன் அவர்களுக்கு? நீங்கள் தாவேக்காவை பொறுத்தளவுக்கு அது நெருக்கடியே கிடையாது. கூட்டத்தை குறைக்கிறது தான் நெருக்கடி. வராதங்கிறது தான் நெருக்கடி. வாங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வான்னா இன்னும் கூட கூட்டம் கிளம்பி வரும். ஸோ அதனால் உலகத்திலே வினோதமான ஒரு கட்சியாக நான் வந்து அந்த கட்சி தொண்டர்களை பார்க்குறேன். அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஒரு வகையில் மைனஸாக இருக்குது. அதை வந்து முழுக்க முழுக்க ப்ளஸ்ஸாக மாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அதை அவங்க மெல்ல மெல்ல செய்யணும். சமீபத்தில் ஒரு பட ப்ரொமோஷனுக்காக கிச்சா சுதீப் வந்து தமிழ்நாடு வந்திருந்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சையான விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்ல வந்து யோகி பாபு அவர்கள் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாரு, ஆனால் பெரிய படங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் வராரு அப்படின்னு அந்த கேள்வி அவங்க கேட்டாங்க. முதல்ல வந்து தவிர்த்தாரு. மறுபடியும் அதுக்கு பதில் சொன்னால் அது வேற விழா, அதில் கேளுங்க, நீங்கள் அப்பயும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? சரியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படங்கள் தான் வராரு, சின்ன படங்கள்னால் வரமாட்டேங்கிறாரு. சின்ன படங்கள்னால் ஷூட்டிங்கே வரமாட்டேங்கிறாரு. அவர் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டே அதுதான். ப்ரொமோஷனுக்கு வர்றாரு வரலங்கிறது விட்டுருங்க, அது கூட ஏதோ படத்தை முடிச்சுட்டாங்க, வந்துட்டு போகிறாரு, வராமல் கூட போகிறாரு. ஆனால் படப்பிடிப்புக்கே அவர் வரமாட்டாங்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. கால் ஷீட்டு சொதப்பலாம், எத்தனை வருஷம் சொதப்புவீங்க? வருஷ கணக்காக கொடுக்காமலாம் இருக்கார் அவர். இந்த அடுத்த வாரம் கால் ஷீட் தரான்னு அடுத்த வாரம் கொடுத்துருக்கிறாரு அவர். உண்மையில அவர் பிஸியாக இருக்காரா? இல்லைன்னா பிஸியாக இருக்கார், அது உண்மை. நிறைய படங்கள், ஏன்னா வடிவேலு கிடையாது, சந்தானம் கிடையாது, சூரிய கிடையாது, விவேக் கிடையாது, சூரி கிடையாது, ஒருத்தரும் கிடையாதுங்கும்போது ஒரே ஒரு ஆள் தானே இருக்கார். எல்லாரும் அங்கே தான் போய் நிற்பாங்க, வேறு வழி இல்லை. அப்போ அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நினைக்கும் போது டேட்டு கொடுக்குறாரு. இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ
கிடைக்கிற அரை நாளில் அவர் ப்ரொமோஷனுக்கு வருவார், ஷூட்டிங் போவார். அதனால் ரொம்ப முக்கியமான படங்கள்ங்கும்போது வராரு அவர் சைடு பார்த்தா அது நியாயம். இவங்க மீடியாக்கள் இப்படி தான் கேட்பாங்க, வேறு வழியில். அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க எல்லா பிரச்சனைகளையும். பல தயாரிப்பாளர்கள் எங்கள் படத்தில் யோகி பாபு ஹீரோ வரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு புலம்பும்போது அவங்க சார்பாக ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. அது தவறு இல்லையே. கிச்சா சுதீப்பே பார்த்தீங்கன்னா வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருந்தார், இன்ஸ்டால்மெண்ட் தானே ஒரு ஷூட்டிங்கே வந்தார் அப்படின்னாரு. அப்படிலாம் பேசணுங்க, எல்லாருமே வெளிப்படும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் பண தேவை இருக்குது, அதுக்காக எல்லாத்தையும் வாரி போட்டுக்க முடியாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு படத்தில் மாதத்துக்கு இத்தனை நாள் தான் இருக்குது, நம்மளால் இத்தனை படம் தான் நடிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. வர்றவங்கள்ட்டெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா அப்போ இந்த மண்டை இடி வரத்தானே செய்யும். அதே வேளை தயாரிப்பாளர்கள் சில தவறு பண்ணுறாங்க இல்லையா. அவர் 1 நாள் 2 நாள் 3 நாள் கால் சீட் கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு 2 சீன் வருவார். ஆனால் யோகி பாபு முன்னிலைப்படுத்தி யோகி பாபு தான் ஹீரோ நடிக்கிற மாதிரி வந்து ஃப்ளெக்ஸு, பேனரு, போஸ்டர் எல்லாத்துலேயுமே அவர் ஃபோட்டோ போடும்போது மக்களே வந்து இதாவாங்க இல்லையா, யோகி பாபு படம் நினச்சி உள்ள வரவங்க. இல்லை அதில் என்ன தப்பு? உங்களுக்கு அந்த கேரக்டர்லையும் வேற ஆளாக வைக்க முடியாது அவங்களால. ஓகே, எதுக்கு இவங்கள வைக்கிறாங்க? ஏதோ பப்ளிசிட்டி பண்ணிக்கலாங்கிறதுக்காக தானே இவருக்கு வராங்க. இல்லை விவேக் மாதிரி வடிவேலு மாதிரி ஒரு பிரமாதமாக காமெடி பண்ணிட்டு வர நினச்சி வராங்க. போஸ்டரில் ஒரு தெரிஞ்ச மூஞ்ச போட்டால் ஒரு 10 பேர் உள்ளே வருவாங்கங்கிறதுக்காக தான் வராங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லையா. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க மேடையில். போன படத்தில் வந்து அந்த ஹீரோயின் நடிக்கும்போது ஒரே சின்ன சீனில் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான், சின்ன சீன் தானா, நான் படத்தில் வந்து அதனால் மேடையில் கூட ஓரமாக உட்காரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மேடையிலேயே பதிலடி கொடுத்தாரு கிச்சா சுதீப். இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அன்வான்டாக கேள்வியை கேட்குறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக நடக்குதுங்க. அது என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் ஒரு 200-300 பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, ஏதோ வர்றோன்னு ஒரு கேமரா தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இந்த மாதிரி பல இடங்களில் அவமானப்படுகிற சூழ்நிலை வரும். அதை எடுத்து போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எப்படா நீங்கள் திருந்துவீங்கன்னு கேட்குறாங்க. அது எல்லாருக்கும் மொத்தமாக எல்லாரும் சேர்த்துட்டுறாங்க. அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்குமான அசிங்கம் தானே. முன்னெல்லாம் ப்ரெஸ் மீட்டுங்கிறது கண்ணியமாக நடக்கும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. நிறைய பேர் செல்ஃபோனை வச்சுட்டுலாம் வந்துடுறாங்க, ஒரு மீடியான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க கேட்கும்பொழுது அது மீடியாவின் குரலாக பார்க்கப்படுது. மிக்க நன்றி. நன்றி.